வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காடை கிரேவி தான் பார்க்க போகிறோம். காரசாரமான ஒரு காடை கிரேவி இந்த மழைக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வாங்க இப்போ அரஸ்ட் எடுத்து கிச்சனுக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு காடையை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் மஞ்சத்தூள் போட்டு தானே கழுவினேன், அதனால் மஞ்சத்தூள் இப்போ யூஸ் பண்ணல. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஊறினதும் நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பக்கமாக நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுப்பில் இன்னொரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா புரிஞ்சதும் நான் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு மசாலா அதிகமாக வேணும்னா 2 வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அது வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அந்த சமயத்தில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். நான் காடைக்கும் சேர்த்தேன், எதுக்கும் சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துட்டேன். அது வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். அதையும் சேர்த்துட்டு 2 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வரட்டும். இப்போ நம்ம வேக வச்ச அந்த காடையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு நமக்கு சிம்லேயே இருக்கட்டும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். ஏன்னா அது ஒன்று சேர நல்லா வரட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு காடை வந்துருச்சு, நமக்கு ஒன்று சேர வந்துச்சுன்னா மசாலாலாம் உள்ளே இறங்கும். நீங்கள் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம காடையை போட்டு சேர்க்கலாம். ஆனால் இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா இது டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ நமக்கு லாஸ்ட்டில் வாசனைக்கு கறி லீவ்ஸை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சுவையான காடை வறுவல் கிரேவி எது வேணால் சொல்லலாம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ் ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.